வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு வித்தியாசமான பரிணாமங்களில் ஒரு சில விடயங்களை கதைக்க வேண்டிய விடயங்கள், ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோ ஒன்று. இது எங்களுடைய இளம் சந்ததியினுடைய எதிர்காலம், யாழ் மக்களுடைய எதிர்காலம் தொடர்பான ஒரு வீடியோ. அந்நிய தினங்களில் நான் உங்களுக்கு பலதரப்பட்ட வீடியோக்களை போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு சில தெளிவுகள் இருக்கும், தெளிவின்மை இருக்கும். சில பாராளுமன்ற நாட்களில் கதைத்த விடயங்களில் தெளிவின்மை இருக்கும். இந்த அரச உத்தியோகங்கள் வேலையில்லா பட்டதாரிகள் என்பது தொடர்பான ஒரு வீடியோ. இதில் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்லுகிறேன் என்றால், வேலையில்லா பட்டதாரிகள் யாழ் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 3000 வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள். வேலையில்லா பட்டதாரிகள் மட்டுமல்ல, இது எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய என்றால் ஒரு அரச நியமனம் பெற்று ஒருவர் ஆசிரியராகவும் அதிபராகவும் வருகின்ற சந்தர்ப்பங்களில் தான் எங்களுடைய எதிர்காலங்கள் சரியான ஒருவர் ஆசிரியராக போது நல்ல ஆசிரியரிடம் கற்கின்ற மாணவர்கள் ஒரு சிறப்பான சித்திகளை எழுதி எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு வேறொன்று ஒரு ஆழ விருட்சமாக மாறுவார்கள் என்பது இந்த சந்தேகம் இல்லை. ஆகவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஓலவெளியில் இருந்து என்னுடைய ஒரு கனவு ஒன்று வருகிறது. ஒரு வைத்தியராக வேண்டும், ஒரு இன்ஜினியராக வேண்டும், ஒரு சித்திரவாதியராக வேண்டும், ஒரு லோயராக வேண்டும் என்ற கனவுகள் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், அதே நேரம் சட்டத்தரணிகளுக்கு எனி டைம் வேலை இருக்கிறது. உங்களுக்கு வடிவாய் தெரியும், பாஸ் அவுட் பண்ணின நேரங்களில் வேலை இருக்கிறது. ஆனால் நாங்கள் முக்கியமாக இங்கே கவனத்தில் எடுக்கணும் என்று சொன்னால், இந்த ஆர்ட்ஸ் அல்லது இது தமிழில் அதாவது சித்திரம் போன்ற பாடகங்கள் அல்லது கல்வியியல் போன்ற பாடகங்கள் அல்லது ஈவன் கொமர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த படித்து முடித்த பின் வேலை என்பது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த படித்த முடித்த பின் வேலை இருக்கிறதான்னு பார்த்தால், ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டுக்கு இப்போ வேலை எடுப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கான்னு பார்த்தால் இல்லை. கடைசியாக இலங்கையிலே கொடுக்கப்பட்ட அரச உத்தியோகத்தர்களுடைய வேலை உள்வாங்கல் 2013ஆம் ஆண்டு அல்லது 2012ஆம் ஆண்டு தான். இது தொடர்பாக கடைசியாக அரசு நியமனங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த அரசாங்க நியமனங்கள் ஆசிரியர் நியமனமாக இருக்கலாம், அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமனங்களாக இருக்கலாம். எல்லா நியமனங்களுமே எப்போதுமே உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கிறது. எந்த ஒரு ஜனாதிபதி அல்லது எந்த ஒரு பிரதம மந்திரி அல்லது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் தனக்கு லாபங்களை ஈட்டக்கூடிய பகுதிகளில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறது வழக்கம். உதாரணத்துக்கு சுகாதாரத்துறை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வைத்தியத்துறையில் அப்படி செய்யலாது. ஆனால் வைத்தியத்துறை தாண்டின சகலது நர்சிங்காக இருக்கலாம் அல்லது சிற்றூழியர்களுடைய நியமனங்களாக இருக்கலாம், அதில் நிரந்தர நியமனங்கள் ஆக்குதல் போன்ற விடயங்கள் மிகவும் அரசியல் படுத்தப்பட்டது. இங்கே என்னோட கணவர் கேட்கிற கேள்வி, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இந்த 8 மாதத்திலே என்ன செய்திருக்கிறீர்கள் எங்களுடைய கேள்வி. அந்த அவர்களுக்காகத்தான் இந்த 300-350 யூடியூப் வீடியோக்கள் என்னுடைய யூடியூப்ல ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கும் அவை ஒரு நாளை நான் ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்கள் கடந்து நான் அவற்றை பார்க்கும்போது, நான் பாராளுமன்றத்தில் என்ன கதைத்தேன், நான் பாராளுமன்றத்தில் என்ன செய்தேன், வெளியில் என்ன செய்தேன் என்ற வரலாறாக இந்த யூடியூப்கள் இருக்கும். ஆகவேதான் இந்த யூடியூப் வீடியோக்களை முக்கியமாக நான் போடுகின்றது வழக்கம். இப்போது சற்று அந்த கார்களுக்கு இருந்து போடுகின்ற வீடியோக்கள், அவசரமாக போடுகின்ற வீடியோக்களை தவிர்த்து முக்கியமான வீடியோக்கள்லாம் நான் ஒரு ப்ரொஃபஷனலாக, ஒரு ரெக்கார்ட்ஸாக, ஒரு ஆதாரங்களாக போட்டு வைக்கலாம் என்பதுதான் என்னுடைய நண்பர்களுடைய எனக்கு சொல்லப்பட்ட அறிவுரை. நான் அவற்றை இந்த ஒரு தரவுப்படுத்தல் அல்லது ஒரு டேட்டா சேகரித்தல் போன்ற ஒரு முறைமைகள் இந்த யூடியூப்ல ஏற்றி வைக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். சரி, விடயத்துக்கு வருவோம். இப்போது நான் கதைக்க போகின்ற விடயம் வேலையில்லா பட்டதாரிகளுடைய பிரச்சனை அல்ல. பட்டதாரிகள் கிராஜுவேட்ஸ் என்று சொல்லப்படுவது உதாரணத்துக்கு அரசாங்க பல்கலைக்கழகங்கள்லையோ அல்லது வெளிவாரி தனியார் பல்கலைக்கழகங்கள்லையோ ஒரு டிகிரி ஒன்றை, அதாவது பேச்சுலர் டிகிரி ஒன்றை, இளமானி பட்டப்படிப்பை முடித்தவர்கள் பட்டதாரி. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், டெக்னிக்கல் காலேஜ் இருக்கிறது, தொழில்நுட்ப கல்வி இருக்கிறது. அங்கே ஹையர் நேஷனல் டிப்ளோமா என்ற ஒரு பாடம் ஒன்றை படிக்கிறார்கள், HND என்ற ஒரு பாடம். வடிவ விளையாடுகள் இது தொடர்பாக எனக்கும் அந்த தெளிவான விளக்கங்கள் இல்லாததால் தான் நானும் சில விடயங்களில் விளைவிட்டு இருக்கிறேன். ஆகவே அதை திருத்தி கொண்டு பாராளுமன்றத்துக்கு என்னுடைய வேலைகளை செய்வோம் என்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமாவில் 2 இருக்கிறது. HND ஆங்கிலம்,
ஆங்கில ஹையர் நேஷனல் டிப்ளமா இருக்கிறது. HNDI IT அது ஐயான்னு எனக்கு தெரியவில்லை, ஏ என்று சொல்கிறார்கள், ஐ என்று சொல்கிறார் தெரியவில்லை, நான் பார்க்கிறேன். HNDI இந்த HNDE இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அதே நேரம் ஆசிரியர் கலாசாலைகள் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஆசிரியர் கலாசாலைகள் கொஞ்சம் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஆசிரியர் அரசாங்க ஆசிரியர் நியமனங்களை வெற்றிடங்களாக இருக்கின்ற இந்த நியமனங்களை பற்றி நாங்கள் போக கலைக்க வேண்டிய முக்கியத்துவம். சரி, விடயத்துக்கு வருவோம். வடமாகாணத்தில் இந்த ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்குரிய சட்ட ரீதியான, நான் சொல்வது பிள்ளை என்றால் சட்டம் தெரிஞ்சவர்கள் தான் எனக்கு சொல்லலாம், நான் அந்த வீடியோவில் அடுத்த முறை தெளிவாக போகிறேன். சட்ட ரீதியான மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் மாகாண சபையினுடைய பொதுச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ அந்நேரத்தில் ஒரு தினம் எனக்கு ஒரு தம்பி ஒரு ஆள் இந்த விடயங்களை அனுப்பி பாராளுமன்றத்தில் கதைக்க சொல்லியிருந்தவர். இந்த 3 கடிதங்களையும் நான் அடித்திருக்கிறேன். இந்த கடிதங்கள் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2)க்கு உட்பட்டதாக இந்த விடயங்களை பிரதம மந்திரி அவர்களிடம் அல்லது பிரைம் மினிஸ்டர் அவர்களிடம் கேட்பதற்காக இதை நான் போட்டிருக்கிறேன். இதனுடைய முகப்புத்தகத்தில் போட்டிருக்கிறேன், இதை வாசிக்கலாம். இதில் விவர தரவுகளுக்காக இதை நான் போடுவேன். இந்த பிரச்சனை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றால், இப்போது நான் கதைக்கின்ற விடயங்கள் வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பானது என்றால் ஆம், ஆனால் சகல வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பானதும் அல்ல. இது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சிறு குழுமம் தொடர்பான பிரச்சனை. அதாவது பயஸ் நடந்திருக்கிறது, ஒரு சிலருக்கு பயங்கர மோசமான நிலைமை வந்திருக்கிறது. அந்த பயஸ் சம்பந்தமாக தான் இப்போது நாங்கள் கதைக்கு போவோம். சரி, விஷயத்துக்கு நேரம் வருகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள். ஆர்ட்ஸ் படிக்கிற தமிழ் கலைமானி பட்ட, அதாவது ஆர்ட்ஸ் கலைமானி கலை பொது, அதில் பொது ஜெனரலும் இருக்கிறது, ஸ்பெஷலும் இருக்கிறது. உங்களுக்கு 2014ஆம் ஆண்டு ஏல் எடுத்த மாணவர்கள், 2014ஆம் ஆண்டு ஏல் எடுத்த என்றால் நான் 2005 எடுக்கிறான். என்னை விட 9 வருடங்கள் வயசு குறைவானவர்கள் என்றால் கிட்டத்தட்ட 30 வயது மாணவர்கள். இவர்கள் 2014ஆம் ஆண்டு ஏல் எக்ஸாம் எடுக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், தமிழ் வர பிள்ளைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணணும், இது உங்களுக்கான வீடியோவை நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணணும். 2016ஆம் ஆண்டு அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் பேராதனை பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரே நேரத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டியினுடைய அட்மிஷன் எடுக்கும் போது டிலேயாக தான் நடக்கிறது. காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் போன்ற ஃபேக்கல்டிகள், சயின்ஸ் ஃபேக்கல்டிகள் வெள்ளனவே எடுத்துக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு இவர்களுடைய தொடங்கின படிப்பு 16, 17, 18, 19ஆம் ஆண்டு இவர்களுடைய படிப்பு முடிந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த பாசு பிரகாரம் சொல்லப்படுகின்ற இந்த குண்டு வைத்த பிரச்சனை ஒன்று. இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய இந்த COVID-19 பிரச்சனை, இந்த பிரச்சனை காரணமாக யாழ் பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய கிராஜுவேஷன் 1.5 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட நாட்களுக்கு பிந்தி போயிருக்கிறது. ஆகவே இவர்களுடைய பரலல் பேட்ச், அதாவது இவர்களுடைய உள்வாங்கப்பட்ட மற்ற சிங்கள மாணவர்கள் 2019ஆம் ஆண்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஆனால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், அதோட கிழக்கு மாநிலத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்படுற நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகம் உண்டு. இதுக்குள்ள இவர்கள் அந்த நேரங்களில் அவர்களுடைய அதாவது கோர்ஸை அவர்கள் முடிக்கவில்லை. அதன்போது 2019ஆம் ஆண்டு இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கின்ற போது அவர்கள் அப்போதும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய சக பேட்ச்மேட்ஸ் மாணவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பட்டிருக்கிறது. அதான் குடும்பட்ட பிறகு இவர்கள் 2021 வெளிவாரியாக வந்த பிறகு இப்போது 25, அதாவது வெளியேறி பல்கலைக்கழகத்தில் வெளியேறி கன்வகேஷன் எல்லாம் முடித்த பிறகு இப்போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5 வருடங்களுக்கு 2020 வந்துட்டா 25 5 வருடங்களுக்கு இவர்களுடைய அரச உத்தியோகத்தர்களுடைய நியமனம் வழங்கப்படவில்லை. இதுதான் இவர்களுடைய கோரிக்கை. என்னுடைய பரலல் பட்சிக்கு வழங்கப்பட்டு விட்டது, தெற்குல வழங்கப்பட்டு விட்டது, சப்ரமோ யூனிவர்சிட்டி வழங்கப்பட்டது, ராஜரட்டியில் வழங்கப்பட்டது. எங்களுடைய பட்ஜெட் என்ன, இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட், அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய அப்பாயின்மெண்ட். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது ஆசிரியர் அப்பாயின்மெண்ட்களும் வழங்கப்படுது. இப்போ இவர்கள் இப்போ இதில் என்னென்றால் அப்புறம் அனுப்புகின்ற மெசேஜ் என்னென்றால், அண்ணா எங்களை வைத்து அரசியல் செய்யாது, நான் உங்களை வைத்து அரசியல் செய்பவன் இல்லை,
உங்களுடைய குறைகளை கதைப்பதற்காக தான் இந்த பாராளுமன்றத்தில் போட்டுக்கணும். அதில் 1-2 பேர் சொல்லணும், ஆனால் எங்களை அரசியலாக பாவிக்காதீங்க. உங்களை அரசியலாக பாவிக்க வேண்டிய தேவை இல்லை. இதை நீங்களும் வழங்கிக் கொள்ளணும். அரசாங்கம் செய்கிற பிள்ளைகளை எதிர்கட்சியில் இருக்கிறாங்க சுட்டி காட்டும் போது தான் அது நாட்டுக்கு தெரிய வரும். ராசம் நாட்டுக்கு தெரிய வரப்படுகின்ற போது இப்போ என்னுடைய யூடியூப் பார்க்கின்ற 35,000 மக்களும் இதை பார்ப்பார்கள். நாட்டுக்கு தெரிய வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் உங்களுக்குரிய நியாயம் அரசாங்கத்தால் தவறுகள் என்று வழங்கப்படும். ஆகவே இதில் இந்த அரசியலும் இல்லை. இதால நீங்க எனக்கு வாக்களிப்பீர்கள் என்று நினைத்தால் நான் அவ்வளவு மினக்கட தேவையில்லை. நான் வெண்டுகிற காலம். ஆகவே எனக்கு இது தேவையும் இல்லை. அவை நேரடியாக போடுகிறேன். நான் இது ஏன் பாராளுமன்றத்தில் மட்டும் கதை போதோடு நிறுத்தாமல் என்னுடைய முகப்புத்தகங்களையும் என்னுடைய இதழ் மூலம் இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன் என்றால், பொதுமக்கள் இதை சரியாக வழங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு கனவுகளோடு தான் படித்து ஒரு பல்கலைக்கழக பட்டதாரிகளாக மாறுகிறார்கள். அவர்களுடைய சேப்பேஜ்காரர்கள் அவர்கள் வேலை கிடைக்கின்றது, எங்களுக்கு இன்னும் 5 வருடம் வேலை கிடைக்கல என்பது பாரிய கவலை. இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து 2ஆக பிரிப்போம். இந்த டிஸ்கஷன்ல ஒரு பக்கம் நான் கொண்டு போகிறேன் என்றால், அரசியல்வாதிகள் இவர்களுக்கு செய்த துரோகம் என்ன, அதே நேரம் அந்த இன்னொரு டிஎம் ஒன்றை கதைக்க போகிறேன் நான் சொன்னால், மற்ற பட்டதாரிகளோட இவர்களுக்கு இருக்கின்ற வித்தியாசங்கள் என்ன, இவர்களுக்குரிய சிறப்புகள் என்ன என்று பார்ப்போம். அடுத்ததாக பார்ப்போம் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு செய்த துரோகம் என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம். அது தொடர்பாக இந்த சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எனக்கு ஒரு சில வாய்ஸ் மெசேஜ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு பார்க்குறேன். இந்த கடிதங்கள் கூட அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் அவற்றையெல்லாம் பாராளுமன்றத்திலே நான் கதைத்தேன். ஆனால் அப்படி கதைத்திருந்தும் கூட ரஜீவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அர்ச்சுனா அவர்கள் தேவையில்லாமல் தேசிய அரசாங்க சக்தியில் ஒரு பிழையான விடயம் ஒன்றை சொல்லுகிறார். நாங்கள் அப்படி இந்த ஒளிப்பதிவுகளை மாத்திரம் நான் போடுகிறேன். ஒளிப்பதிவுகளை தேடுவதற்கு நேரம் இல்லை. ஆக ஒளிப்பதிவுகளை தேடுகிறேன். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய ரஜீவன் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அரசியல்வாதி, முன்னாள் அதிபர், என்னுடைய நல்ல நண்பர், அவருடைய ஒளிப்பதிவு. அவர் இந்த ஒளிப்பதிவுகளுக்கு பதில்களை சொல்லட்டும் மேலும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பாராளுமன்றத்தில் ரஜீவன் அவர்கள் இவர்களுக்கு வாக்குறுதியை வழங்கியதாகவும், வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை இவர்கள் தேர்தல் வென்ற பிறகு இவர்கள் செய்யவில்லை என்பதை அப்பட்டமாக கதைத்திருக்கும் போது ரஜீவன் அவர்கள் உரையாற்றியது, நான் உரையாற்றியதை நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய யூடியூப்பில் இருக்கிறது. பாராளுமன்றத்திலே ரஜீவனுடைய ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் போது கதைக்கப்பட்ட விடயங்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இவர் இப்போது என்ன சொல்கிறார் என்றால், அதாவது நான் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்கு இவர் பதிலுரை சொல்கிறார். இல்லை, நாங்கள் அப்படி ஏமாற்றவில்லை, நாங்கள் NPP தேசிய மக்கள் சக்தி, நாங்கள் அப்படி ஏமாற்றவில்லை, நாங்கள் அவர்களை சந்தித்து நாட்டில் இருக்கின்ற நிலைமைகளை பற்றி விளங்கப்படுத்தினேன், அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளங்கப்படுத்தினேன். ஆனால் வேலை வாய்ப்புகள் பெற்றுத் தருவதாக நாங்கள் எப்போதுமே கூறவில்லை என்று ரஜீவன் அவர்கள் சொன்னுடைய ஒலிப்பதிவு உங்களுக்கு நான் போட்டியிருக்கிறேன். இப்போது வருவோம், இவர் அதற்கு முதலுள்ள கால பகுதிகளில் இவர் வழங்கிய ஒளிப்பதிவு, அதாவது தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற நேரத்துக்கு முன்னர் நடங்கிய ஒளிப்பதிவு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய நான் சோமிக்கு கொண்டு போட்டு நான் முழுக்க மதவாத திரைப்படத்தில் ஒன்றை மேற்கொள்கிறேன். தேர்தல் காலம் 14ஆம் தேதி நடந்தது. எல்லாருமே கலந்து இருக்கிறார்கள், பயங்கர பிஸியாக இருக்கிறார்கள். ஜனாதிபதி கூட துரிதமான விசிட்டை கொண்டிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு தொடர் பேச்சாளர்கள் காரணமாக அவர் கலந்து பிஸியாக இருக்கிறார். கிட்டத்தட்ட
ஸ்திரமான பாராளுமன்றம் அவங்களுக்கு இல்லை. அவர் வந்து பாராளுமன்றம் அறுபத்துள்ளது. எனவே நீங்கள் அனைவரும் இதில் நாடுகளும் நீங்கள் பொறுத்த நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இதில் வளர்ந்து இந்த அரசியல்வாதிகளும் யாருமோ அது சொன்ன கலைக்கோவில்லை சொன்னால் தீர்மானங்களுக்கு இந்த முறை வந்து அமைய போகிறது என்பிபியினுடைய பாராளுமன்றம், தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்றம். அதே யாழ்ப்பாணத்திலிருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி சார்பாக இருக்கின்றார்கள். எனவே இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையின்படி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவரை பலப்படுத்துதல், அவருக்கான பங்களிப்புகள் தொடர்பாக நீண்ட கரிசனை வந்து கொள்ளப்பட்டது. அது வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பங்களிப்பு உள்ளது. எனவே நீங்கள் முன்னாலும் பொறுத்த நீங்கள் பயன் செய்து இன்னும் சிறிது நாட்கள் 18 நாள் பயன் அந்த இருக்கிறது. எனவே அது வரைக்கும் பொறுத்து கொள்ளுவோம். நாங்கள் பாராளுமன்ற தேசிய பலர்ந்து உங்களை பிரச்சனைக்கு முடிவு கொடுத்து நாங்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுப்போம். அதே நேரத்தில் இங்கே யாருமே பாராளுமன்ற உறுப்பினராக செல்வதற்கான வாய்ப்புகள் மற்றவர்கள் இல்லை. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடித்து விண்ணப்பிக்க வேண்டும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நாங்கள் நிச்சயமாக கொள்கை ரீதியாக முன்னிறுத்தப்பட்டு அதற்கான ஒரு நிவாரணங்கள் முயற்சிகளாக அது இருக்கும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து என்னென்றால் பாராளுமன்றத்துக்கு 18 நாட்கள் அல்லது 15 நாட்கள் இருக்கின்றன வடிவப்படைகள் தேர்தலுக்காக. இப்போது ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் மிகவும் பெரிய ஒரு பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் எலெக்ஷனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிரச்சனை தொடர்பாக நான் கதைத்தேன். இந்த கதைத்த விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன். கொள்கை பின்னணியில் எடுக்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் கொஞ்ச நாள் பொறுத்துக் கொள்ளுங்கிறது தான் இந்த குரல்பதிவு. இந்த குரல்பதிவு சொல்லுகிறதா இல்லையா, உங்களுக்கு நாங்கள் இதுக்குரிய நியாயங்களை பெற்றுத் தருவோம். இதுதான் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை ரஜீவன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இல்லை என்றால் வழக்கை போட்டுக்கொள்ளவும் நாங்கள் வழக்கில் வந்து கூட இந்த வாய்ஸ் பதிவுகளை கொடுக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் ஒரு கேவலம் கட்ட ஒரு வேலையை ஒன்றை செய்திருக்கிறீங்க ரஜீவன் அவர்கள். என்றால் நீங்கள் இப்படித்தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறீங்க. உங்களுக்கு நியாயத்தை பெற்று தருவோம், என்னை பாராளுமன்றம் அனுப்பும் சொன்ன நீங்கள் இப்போது அவர்களுடைய சப்பாத்துகளை நக்கிக் கொண்டு அடிவருடிகளாக இருக்கிறீர்கள். மக்களுடைய பிரச்சனை கதைப்பதற்கு தயாராகவில்லை, மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் கதைப்பதில்லை. நீங்கள் டபுள் கேம் அடிக்கிறீங்க உங்களுடைய வியாபாரத்திற்காக. அதையும் நான் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுகிறேன். இப்போது நான் போட்ட வீடியோ முதல் கதைத்த வீடியோ. இப்போது நாங்கள் போடுவோம் நேரடியாக. தெரிவு செய்யப்பட்ட பிறகு இவர் போட்ட வாய்ஸ் ரெக்கார்ட். இதுதான் அரசியல்வாதி. இவர் தான் ஒரு உண்மையான அரசியல்வாதி. முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்புல நின்று வாக்கு கேட்க வழிகிட்டு கேட்டு சரிவராமல் இப்போது என்பிபி அரசாங்கத்தோட ஒட்டி முதலாவது ரெக்கார்டிங்ல சொல்றேன். ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்வேன் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து. இரண்டாவது ரெக்கார்டிங்ல சொல்ற தம்பி நாங்கள் ஒரு வாக்குறுதி தரையில ஜனாதிபதி பிசி. இப்ப இது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நேரம் போடப்பட்டு இந்த இரண்டாவது வாய்ஸ்
இப்போ உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதியில் தெரியலாது. ஆனால் உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஏனென்றால் தன்னுடைய பட்ஜ்காரன் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் கிடைத்து விட்டது. தாங்கள் லேட்டாக பாஸ் அவுட் பண்ண முடியாது, தனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது 5 வருடம் பிந்தி போகிறது. அதாவது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாருங்கள் என்று கேட்பதுதான் அந்த பிள்ளைகளுடைய நியாயமான கோரிக்கை. அதாவது இந்த பரலன் பட்ஜெட் கிடைத்து விட்டது, எனக்கு கிடைக்கும். இந்த பரலன் பட்ஜெட் கொடுத்தா நீங்கள் எனக்கு கொடுக்காமட்டது ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய இழப்புங்களுக்காக எங்களுக்கு தாருங்கள். அதுக்கு பிறகு உள்ள வேகன்சிகளை அடுத்தடுத்த பட்ஜெட்டோட குடும்பம் என்று கேட்பதுதான் அவர்களுடைய நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு போட்டிருக்கிற 2வது வாய்ஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, இல்லை நாங்கள் வாக்குறுதி தர மாட்டோம். முதலாவது தேர்தலுக்கு முன்னர், இது தேர்தலுக்கு பின்னர். ஆனாலும் நாங்கள் உங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்று தான் சொல்லிக் கொடுக்குற எங்களுடைய ராஜீவன் அவர்கள். பாப்போம் என்னோட கோரிக்கை. அதன் பிறகு எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்க எங்களுடைய ஜனாதிபதி எப்படி இந்த ஏழை மாணவர்களையும் பட்டதாரிகளையும் பாவித்திருக்கிறார் என்பதற்குரிய நல்ல ஒரு உதாரணத்தை இதில் சொல்றேன். தான் ஒரு எம்பியா இருக்கைக்குள்ள முழு இந்த போராட்டம், இதுதான் கெட்ட அரசியல்வாதிகள் இவர்களை நான் சொல்றது காரணம், தாங்கள் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு மூலம் முழு பேரையும் பாவிக்கிறது. நான் இட்ட வரைக்கும் யாரையுமே போராட்டத்துக்கு கூப்பிட்டவன் இல்லை. நான் போராடி நான் சாகிறேன்டாப்பா உங்களுக்கு, அவ்வளோதான் என்னுடைய பாலிசி. நான் அடிப்பறேன், நீ எனக்கு பேசுகிறேன். நான் எல்லாத்தையும் வளர்ந்துட்டேன், என்னுடைய படிப்பையும் வளர்ந்துட்டேன், என்னுடைய கல்வி எல்லாமே, ஒரு MBBS டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் இழக்க வேண்டிய எல்லாத்தையுமே இழந்துட்டேன். நான் சாகிறேன் உங்களுக்காக, நான் கெட்ட பேர் எடுக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போடுறேன். நீங்கள் என்னோட வந்து உடங்கள் என்று போராட வேண்டாம், உங்களோட வாழ்க்கையை கொண்டு கொடுங்க. நான் அப்படியான ஆடில்லை. இந்த ஊத்தை அரசியல் வாக்கரசியல் செய்பவன் இல்லை ராமநாதன் சொன்னா. நான் வெண்டு கனகாடம் இன்றைக்கு சவச்சியில் நான் எழுப்பினோ எழுப்பி வெண்டு கனகாடம். எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சிங்களத்தில் என்ன சொல்லுகிறார் அந்த பட்டதாரிகள் தொடர்பாக, தான் எம்பியா இருக்க என்னுடைய அதே கதிரையில் இருந்து சொல்லுகிறார் என்பதை வயசை அனுப்பியிருக்கிறார்கள். நான் தமிழாக்கம் சொல்லுகிறேன், கேளுங்கள். இவர் அனுரகுமார திசாநாயக்கருடைய உரையில் அவர் சொல்லுகிறார், பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே, நான் இந்த நாட்டிலே சில விடயங்களை, முக்கியமான பிரச்சனையான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். முதலாவது, பட்டதாரிகளுக்கு வேலை வழங்காத விடயம். 2வது, பட்டதாரிகளுடைய வேலை வழங்காதவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற விலைவாசி பிரச்சனை தொடர்பாக எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அவருடைய அன்றாட வாழ்க்கைகளை கொண்டு செல்வதற்கு எதிர்கொள்கின்ற பிரச்சனை தொடர்பாக தான் இவர் கதைக்கிறார் பாராளுமன்றத்தில். இவர் சொல்லுகிறார், அப்போது இருக்கிற ரணில் அரசாங்கத்துக்கு இவர் பேசுகிறார், இந்த அரசாங்கம் இப்போது இந்த நாட்டிலே இருக்கின்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதற்கு சரியான ஒரு வேலை திட்டங்களையும் செய்யவில்லை. வேலையில்லா பட்டதாரிகளுடைய வாழ்க்கை தரத்தை கூட்டுவதற்கு இந்த வேலைகளையும் செய்யவில்லை. ஒரு பட்டதாரியானவர் ஒரு படிப்பை முடித்துவிட்டு அவருடைய வேலையை எதிர்பார்த்திருப்பது அவர்களுடைய ஜனநாயகமான ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று அரசாங்கத்துக்கு அடிக்கிறார். அப்போது கணக்கு ஃபைல்களோடு திரிவார். அப்போ சொல்கிறேன், 1999ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எக்கச்சக்கமான அரசியல் நியமனங்கள் வழங்கப்பட்டது, இந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் சொல்கிறார். சொல்லுகிறார்கள்,
இவ்வளவு அப்பாயின்மெண்ட் எனக்கு பிறகு இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. அப்போது இந்த பட்டதாரிகள் பாதைகளில் இறங்கி தங்களுடைய வேலைகளை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்லி அரசாங்க வேலைகளை பெற்றுத்தாருங்கள் போராடினார்கள். அவர்கள் 10-15 லட்சம் கஷ்டப்பட்டு செலவழித்து தான் 10-15 லட்சம் இல்லை 25-30 லட்சம் போது செலவழித்து தான் இந்த அவர்களுடைய டிகிரியை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய படிப்பை வழங்கிய அரசாங்கம் வேலையை வழங்க வேண்டிய கடமையாகும். அதை செய்யவில்லை என்று தொடர்ந்து கதைக்கின்ற இந்த குரல் பதிவு நாங்கள் முழுக்க கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. அவர் அப்போது என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய பட்டதாரிகளை பாவித்து 159 பாராளுமன்ற பதவிகளையும் பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவருடைய பிரத அமைச்சரையும் பெற்றுக்கொண்டு இப்போது யாரையுமே கணக்கெடுப்பதில்லை, யாரையுமே மீட் பண்ணுவதில்லை. அண்மை தினங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸில் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செய்கிறதுக்கு முன்ன சிக்னலில் ஒரு நபர் ஒருவர் ஏறி இருந்து ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக அவரை படைத்துக் கொண்டு போய் சிறை வைத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த நிலைமை. விஷயத்துக்கு வருவோம். இதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாலின் எனப்படுபவர் வந்து இந்த வேலையில்லா பட்டதாரிகள் அல்லது இந்த அரசாங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட் யூனியன் என்று சொல்வார்கள், அவருக்குரிய ஆசிரியர்களுக்குரிய ஒரு தலைவர் ஸ்டாலின். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் மேல் மாகாணத்தில் எங்களுடைய பிரதம அமைச்சர் அல்லது பிரதம மந்திரி யார் பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதம அமைச்சர் 210 பி எஜுகேஷன் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வேகன்சிஸ் வந்து ஆளுநர் கூட கொடுத்துருக்கிறார். அந்த நியமனங்களில் அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்காத ஏலவெளியில 2 பாடங்கள் பாஸ் பண்ணிய 1 பாடங்கள் பாஸ் பண்ணிய டிப்ளோமாதாரிகளுக்கு வந்து ஒரு ஆசிரியர் பட்டதாரி நியமனங்களை வழங்கியிருக்கிறார் எங்களுடைய ஹரணி அமரசூரியா என்று இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அரசாங்கம் நாங்கள் ஒரு அரசாங்கங்களை குற்றம் சாட்டுவதோ இல்லை, ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கங்களை நம்பி நியாயமான விடயங்களில் ரஜீவன் போன்றவர்களை நம்பி எனக்கு அவரோட தனிப்பட்ட கோபம் இல்லை, நான் நாளை கதைக்க தான் போவேன். இதுக்கு அவர் சரியான கருத்துக்களை சொல்லுவாராக இருந்தால் சரியான கருத்துக்களையும் பிரசுரிப்போம். நாங்கள் நடுநிலைமையாக தான் இருக்கோம். He will be a very genuine politician in the history. சரிதான். ஆகவே இப்போ என்னென்றால் இந்த 210 பட்டதாரிகளுக்கு மேல் மாகாணத்தில் வந்து வழங்கப்படுகிறது. இப்போ இவங்களுடைய கோரிக்கை என்னென்றால் ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் 400 சிங்கள ஆசிரியர்களுக்கான பட்டதாரி வேகன்சிகள் இருக்குது. மொத்தம் 3100 வேகன்சி இருக்குன்னு சொல்லுறாங்க. ஏன் மேல் மாகாண ஆளுநர் கேபினட் அப்ரூவல் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்களை அரசியல் ரீதியாக வழங்க முடியும் என்றால், ஒருத்தன் கஷ்டப்படிச்சு செட் ஸ்கோர்ல முன்னுக்கு வந்து ரேங்க்ல முன்னுக்கு வந்து கேம்பஸ் 4 வருஷம் போய் படிச்சு அதுக்கு பிறகு பாஸ் அவுட் பண்ணி வேலை இல்லாமல் இருக்கும் போது ஒரு HNDE போன்ற டிப்ளமா ஹோல்டர்ஸ்களை ஆசிரியர்களாக இவர்கள் அப்பாயின்மெண்ட் செய்கிறார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு சட்டத்துக்கு புறனான ஒரு அப்பாயின்மெண்ட். இதை மேல் மாகாண ஆளுநர் செய்கிறார் என்றால் சரியான வழியில பாஸ் அவுட் பண்ணினவர்கள் தொடர்பாக எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர்
வேதநாயகம் வடக்குமான ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதை இந்த நபர்கள் போய் கேட்டபோது, இந்த பாடசாலை பல்கலைக்கழக பாஸ் அவுட்ஸ் போய் கேட்டபோது அதுக்கு சொல்லப்பட்ட பதில் என்னென்றா, இதற்கு கேபினட் அப்ரூவல் வேண்டும், நீங்க போய் கேபினட் அப்ரூவல் எடுத்து கொடுவாங்க, நாங்கள் கேபினட் அப்ரூவலை தாரோம் என்பதுதான் எங்களுடைய ஆளுநர் வேதநாயகம் அல்ல ஞாபகம் அவர்கள் சொன்ன பதில். ஸோ வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஆளுநர்கள் அரசாங்கத்துக்கு சல்யூட் அடிப்பதற்கும் சப்பாத்துகளை நக்குவதற்கும் மிகவும் தகுதியானவர்கள். ஏனென்றால் வடக்கு மாகாணம் இதேதான் மாகாண சபையிலே நடக்க போகுது. இதேதான் மாகாண சபை நீங்கள் தமிழரசு கட்சிக்கோ அல்லது சைக்கிளுக்கோ அல்லது சங்குக்கோ நீங்கள் மாகாண சபையை கொடுப்பீர்களா இருந்தால் எல்லாரும் நடக்க இப்படி அடிபட்டு என்னன்னு மச்சான் நாங்கள் ஒரு உரிமையை பெற்றெடுக்கிறோம். நான் இப்போ இந்த வீடியோ போடுகிறேன், இந்த பாராளுமன்றத்தில் ஆகிக்கிறது, இது நடக்கும். நீங்கள் கவர்மெண்ட் நடக்காடி நடத்துவோம். ஆர்ப்பாட்டங்களை செய்து போராட்டங்களை செய்து அரசாங்கங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியாவது நடத்துவோம். ஏனென்றால் சில விடயங்களை கேட்டு இருப்பலாம். இது அப்பட்டமான பிரதமர் ஹரணி அமரசூரியனுடைய ஒரு கேவலமான ஒரு செயல். இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தது அதுக்குரிய ஸ்டாலினுடைய குரல் பதிவை தான் நான் உங்களுக்கு போடுவோம். இப்படி எக்கச்சக்கமான குரல் பதிவுகள் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரல் பதிவுகள், ரஜீவனுடைய குரல் பதிவுகள் எல்லாமே அனுபவம். சுனில் கேந்திரத்தினுடைய குரல் பதிவும் அனுப்பப்பட்டது. இதே சுனில் ஆந்திரத்தி தான் போய் ஒரு இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரிதானே? இதே சுனில் ஆந்திரத்தி தான் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு இடத்துல. இந்த நாட்டினுடைய ஆர்த்திகை கடாங்கல்லத்தையும், அதாவது இந்த நாட்டினுடைய வருமானம், அவருடைய பொருளாதாரங்கள் விழுந்திருக்கிறது. ஆக இந்த நேரங்களில் எங்களுக்கு வேலையை தரமாட்டம் பண்ணி அரசாங்கம் போய் சொல்லக்கூடாது. நாங்கள் அமைச்சு பதவி எடுக்கிற நேரம் சகல பேருக்கும் அப்ப என்று சொன்னார். அதே அரசாங்கம் தான் இப்போது கைவிட்டிருக்கிறது. இந்த வீடியோக்களுடைய தெளிவு எப்படியா இருக்கின்ற இது எங்களுடைய செய்யப்பட்ட துரோகம். இங்க பாப்பா நம்மளுடைய ரஜீவன் அண்ணாவினுடைய கேம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ரஜீவன் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு HND கோர்ஸ் கொடுக்குற தனியார் நிறுவனம் ஒன்றை வைத்திருக்கிறார் என்று எனக்கு முறைப்பாடு செய்யப்படும். அல்ல, ஒரு ஆங்கிலம் படிப்பிக்கிற ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றை வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படும். அங்கே வருகிற மாணவர்கள் 7 வருட மாணவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொய்யான வதந்தி என்னென்றா, நீங்க இந்த கோர்ஸை முடிச்சு போட்டு HND செஞ்சீங்கன்னா டீச்சர் அப்பாயின்மெண்ட் நான் எடுத்து தருகிறேன் சொல்லுவோம். இப்ப சொன்னதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே இவர் சொல்லலாது, நான் அப்படி சொல்லல. அது மற்றது எங்களுடைய இந்த கேள்வி பதிலுக்குரிய அந்த விடயங்களை இவர் அதையுமே போட்டிருக்க, அதை இவர் கேட்கத்தான் போறார். இவர் என்றால் தன்னுடைய பிசினஸுக்காக, தன்னுடைய பிசினஸை கொண்டு போவதற்காக வெளியிலே சொல்கின்றபடியும் HND முடிக்கிறதுக்கு என்னுடைய கோர்ஸை முடிச்சுட்டு HND முடிக்கும், ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் இங்கிலீஷை முடிக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீச்சர் வேகன்சி சிம்பிளா வருமென்று சொல்லி தன்னுடைய பிசினஸ் கெட்ட கேவலமான படைப்பை இந்த அரசாங்கம் செய்கிறது, இந்த அரசியல்வாதிகள் செய்கிறது. நாங்கள் அதை விளங்கிக் கொள்வது, எங்களுக்கு அது தொடர்பாக எண்ணங்களும் இல்லை, விளங்கிக் கொள்வதும் இல்லை, இது தெளிவதும் இல்லை. இதற்காக நான் இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் கேட்கறதுக்காக 27(2) செக்ஷன்ல போகிறேன். இப்ப நாங்கள் விடயத்தில் இதை பாராளுமன்றத்தில் கேட்பதற்காக 27(2) இந்த செக்ஷன்ல போகிறேன். நீங்கள் அங்கே வரும்போது கேட்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கள் தொடர்பான கேள்விகள் அவ்வளவற்றையும் நாங்கள் ஹரணி அமரசூரியவிடமே நேரடியாக கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த கேட்கப்பட போகின்ற இந்த விடயங்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் அதை பார்க்கணும். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நான் இந்த இவர்களை யாருன்னு தெரியாது, இவர்களை நம்ம ஓட்டுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை. எனக்கு ஓட் போட்டது ஏழை மக்களுக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், நான் இன்னும் ஒன்றுமே செய்யவில்லை. டைம் இருக்கிறது, இந்த 5 வருடங்கள் இருக்கிறது, நான் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன். ஏழை மக்களுக்காக போய் நான் ஏழை மக்களுக்கு நேரடியாக உணவு சமைத்து கொடுக்க இயலுமா? என்னால் இயலாது. ஒரு ஏழைகள் வாழ்கின்ற ரோட்டை ஒழுங்காக போட பண்ண முடியும் ஒரு அரசியல்வாதி. மாநசபைக்கு வந்திருக்கிற பணம் எவ்வளவு, அதை பாடசாலைகளுக்கு சின்ன பாடசாலை கொடுத்துருக்கிறீங்களான்னு பார்க்க முடியும். ஏழை மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஒன்று தேவையில்லாமல் பார்க்க கதைகள். யாருடைய குரல் அற்றவனின் குரலாகத்தான் நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். குரல் அற்றவனின் குரலாகத்தான் நான் இருக்கிறேன். அரசியல் இந்த கர்நாடகத்தை அரசியல் செய்யக்கூடாது. மாகாண சபையை நீங்க என்ன தருவீங்களா? திரும்ப தான் சொல்றது, மாகாண சபை வேணும். என்னிடம் ஒரு பொறுப்பை தந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் மாதிரி தான் நான் இருக்கிறேன். நான் 1 வருஷத்துல ரிசைன் பண்ண மாகாண சபை
இந்த வேலைகளை நான் செய்யவில்லை என்றால் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நீங்க ஒரு வீடியோவை அடிச்சு போடுவாங்க. எனவே நான் தலைவர் அடிக்க போறாங்க தானே. அண்மையில நான் பார்த்தேன் இவ்வளவுக்கெல்லாம் காசு சேர்க்கிறார். இந்த செம்மணி புதைவெளியில தோண்டுவதற்கு காசு இல்லைன்னு மக்கள்கிட்ட காசு சேர்த்தே கொடுக்குறாங்க. தம்பி அது காசு சேர்க்க போறோம்னு வீடியோ போட்டாலே முடிச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் சேர்க்கிறது என்னுடைய தனிப்பட்ட அரசியல் தான். என்னுடைய தனிப்பட்ட அரசியல் இது இருக்கு. அதை யாருமே செய்யலாம். செம்மணியில வழக்கு போற ஒரு விடயங்கள் நான் ஒரு வீடியோ போட்டு காசு சேர்க்க போறோம்னா இவன் நினைக்கிறேன்னா இப்படி கொண்டே என்ன இருக்கலாம். தம்பி நாங்கள் எம்பிபிஎஸ் மட்டுமில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லா ஆணையும் படிச்சு தான் வந்தாங்க. ஆகவே எங்களுக்கு அது தெளிவாக தெரியும். நாங்கள் அதை செய்ய மாட்டோம். இந்த முக்காதனமான வீடியோக்களை போட்டு 100-200 வியூஸ்கள் அது நினைக்கிறோம் 200-400 காசுக்காக மினக்கட்டு வீடியோக்களை ரெக்கார்ட் பண்ணி போட வேண்டாம் என்று அன்போட கேட்டுக்கொண்டு இந்த விடயங்களை தயவு செய்து பகிருங்கள். இப்படிதான் அரசியல்வாதிகள் ஏமாற்றுகிறார்கள், பட்டதாரிகள் ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் அது அரசியல் மயப்படுத்தப்படாது. அண்மையில் நான் பார்த்தேன் ஒரு சில பேர் கொஞ்சம் பேர் வலிக்கிட்டு அரசியல் இல்லாம அரசியல் செய்வாங்க. அதுதான்டா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான அரசியல் கதை. ஒரு இடத்துல போராட்டம் நடக்குதுன்னா அங்க அந்த அரசியல்வாதி வாராருன்னா தான் போராட்டம் கூட நடக்கும். செம்மணியில யாருக்காண்டி இந்த போராட்டம் நடந்த நிகழ்வு சிறியர் பஸ்ல ராக்கின சனங்கள் தான் கூட நின்றது. ரெண்டாவது ராமநாதன் அர்ஜுனா லைவ்ல இதுல போட்டு வர பண்ணதால கிணவே வந்த வேண்டும் வந்தாங்களே எனக்கு சொன்னவர் ஆசை. அதை நான் சொல்லல. நான் நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்க சொல்றோம். ஆனா நாங்க வர பண்ணினது யாருன்னு கேட்டது உங்களுக்கே தெரியும். உங்களை யாருன்னே தெரியாது. நாங்கள் உங்களை பேசித்தான் நீங்க சில்லறத்தனமான அரசியல் இல்லாம அரசியல் செய்வோம். வாக்கு அரசியல் இல்லாம அரசியல் செய்ய போறாரு. இனி கொஞ்ச நாள் பேர் வந்தாப்பட சொல்றாரு நாங்கள் அரசியலை போய் மாற்றம் செய்ய போறோம் எங்களை வாங்க. உங்களுடைய எல்லா பேக்ரவுண்டும் தெரியும். நான் என்றைக்கோ ஒரு நாள் சொன்னால் செம்மணி ஒரு அரசியல் போராட்ட களமா மாறும். செம்மணியை வச்சு அரசியல் செய்வாங்க சொன்னா கேட்கிறேன். போய் உடனே 2 வீடியோ போட்டோம்னா சரி தைரியம் விட்டு போட்டு செம்மணி பாஞ்சிட்டான்னு சொன்னாங்க கேட்கிறேன். ஆனால் இன்றைக்கு அது நடக்கிறது. இதுதான் இந்த அப்பாவி இளைஞர்களுடைய எதிர்காலத்திலையும் ஒவ்வொரு மக்களுடைய எதிர்காலத்திலையும் இப்படித்தான் நாசமானது. இதை விளங்கினவன் இதை 4 பேருக்கு சொல்லி எனக்கு வாக்கெடுத்து மாநில சபையில 36ல 18 கதிரைகளை எனக்கு பிடித்தார். ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து செய்வேன். இல்லை என்றால் அரசியல போகிறேன். உங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் டாக்டர் சேவானந்தா அங்கஜன் ராமநாதன் தான் உங்களுக்கு அரசியல்வாதியாக ராமநாதன் என்ற அரசியல்வாதி உங்களுக்கு இருக்கிறார். நன்றி, வணக்கம்.